FDFS டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது இயக்குனர் மாரி செல்வராஜுடைய வெற்றிகரமா திரையரங்குல ஓடிட்டு இருக்கிற பைசன் காலமாடான் திரைப்படத்துடைய வசூல் சாதனை பத்தி தான் பேச போறோம். மாரி செல்வராஜ் தமிழ் சினிமால ஒரு தவிர்க்க முடியாத ஒரு இயக்குனர் அப்படின்னு தான் சொல்லணும். காரணம், அவர் இதுவரை இயக்கிய திரைப்படங்கள் எல்லாமே வெற்றி திரைப்படங்களா தான் அமைஞ்சிருக்கு. லோகேஷ் கனகராஜ் மாதிரியான வெற்றி இயக்குனர்கள் மத்தியில மாரி செல்வராஜ் சற்று தனித்துவமா தெரிகிறாரு. காரணம், மாரி செல்வராஜுடைய இதுநாள் வரை இயக்கிய அத்தனை திரைப்படங்களும் வாழ்வியலை மட்டுமே மையமா வச்சு மண்ணும் மண் சார்ந்த பிரச்சனையும் மண் சார்ந்த கலை கலாச்சாரம் போன்ற விஷயங்களை தன்னுடைய படங்கள்ல அதிக ஈடுபாடு கொடுத்து அதை உருவாக்குவாரு. அதற்காக பெரிய அளவுல சிரத்தையும் எடுப்பாரு. இந்த படத்துல துருவ் விக்ரம் ஹீரோவா நடிச்சிருக்காரு, அனுபமா பரமேஸ்வரன் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல லால் மற்றும் அமீர் முன்னணி கதாபாத்திரத்துல நடிச்சு மக்கள் மத்தியில பெரும் பேசு பொருளா ஆயிருக்காங்க. காரணம், இது தென் தமிழகத்துல நடந்த இரண்டு ஜாம்பவான்களுக்கு நடுவுல நடந்த போட்டிய ஒரு கற்பனை கதாபாத்திரமா மாற்றி தான் இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு மாரி செல்வராஜ். இதுல வன்முறையை மட்டுமே காட்சிப்படுத்த கூடாது, சமூக அக்கறையும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக முன்னாள் இந்திய கபடி வீரரான மனத்தி கணேசனுடைய வாழ்க்கை வரலாறு தான் மையமா வச்சு இந்த படத்தை உருவாக்கி இருக்காரு. இந்த படம் மூலமா மனத்தி கணேசன் தன்னுடைய இளமையான காலகட்டங்கள்ல எப்படி தான் இவ்வளவு நெருக்கடிகளுக்கு மத்தியில ஒரு பெரிய கபடி பிளேயரா இந்தியாவுக்காக விளையாண்டு ரெப்ரசன்ட் பண்ணாரு அப்படின்ற விஷயத்த தழுவி எடுக்கப்பட்ட கதை தான் இந்த பைசன் காலமாடான் திரைக்கதை. இந்த படம் ஒரு ஸ்போர்ட்ஸ் மையமா வச்சு உருவாக்குனதுனால தமிழ்நாட்டு துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இந்த படத்தை பார்த்துட்டு உடனே ட்வீட் பண்ணி மாரியுடைய படைப்பிலேயே ஆகச்சிறந்த படைப்பு இந்த படம் தான் அப்படின்னு அவர் பாராட்டுக்களை தெரிவிச்சாரு. இதெல்லாம் இந்த படத்திற்கான ஒரு வலு சேர்க்கும் விதமா தான் அமைஞ்சிருந்தது. நம்ம ஏற்கனவே இந்த படத்துடைய ரிவ்யூவும் போட்டிருக்கோம். பார்க்காதவங்க இந்த வீடியோவுக்கு கீழே லிங்க் இணைக்கிறேன், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சரி, இந்த படம் வெளியாகி 5 நாட்கள்ல 21.11 கோடி ரூபாய் வசூல் செஞ்சிருக்கு. அதாவது சராசரியா ஒரு 21 கோடி ரூபாய் வசூல் பண்ணிருக்கு. இதற்கு நடுவுல மாரி செல்வராஜ் தான் பிறந்து வளர்ந்த தென் மாவட்டங்கள்ல போய் மக்களோட மக்களா இந்த படத்தை பார்த்து ரசிக்கணும்னு திட்டமிட்டு இருந்தாரு. அதன் ஒரு பகுதியா நெல்லையில உள்ள ஒரு திரையரங்குல இந்த படத்தை ரசிகர்கள் எல்லாரோடையும் இந்த படத்தை சேர்ந்து பார்த்தாரு. அதன் பிறகு மாரி செல்வராஜ் செய்தியாளர் சந்திப்பு ஒண்ணு நடத்தியிருந்தாரு. அதுல அவர் குறிப்பிட்ட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னாக்க, ஏன் தென் தமிழ்நாட்டு மக்களை மட்டுமே நீங்க குறிப்பிட்டு இந்த மாதிரியான திரைப்படங்கள் எடுக்கிறீங்க, இதன் காரணம் என்ன, சாதிய ரீதியான படங்கள் ஏன் அடிக்கடி இதே பேட்டர்ன்ல எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி நிறைய கேள்விகள் கேட்டாங்க. அதற்கு மாரி செல்வராஜ் கொஞ்சம் கூட சளைக்காம கூலா தென் தமிழ்நாடு மீது இது மாதிரியான ஒரு போலி பிம்பம் கட்டமைக்கப்பட்டிருக்கு, தென் தமிழ்நாடு அந்த மாதிரியான ஒரு சூழல்ல தற்போதைக்கு இல்லை, அப்படியே இருந்தாலும் அங்குள்ள இளைஞர்களுக்கு புரியும்படியாக ஒரு திரைப்படம் இயக்கணும், அதன் மூலம் அவங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தையும் உருவாக்கணும், அதுதான் இந்த பைசன் திரைப்படம் அப்படின்னு ரொம்ப ஈஸியா இந்த மேட்டரை பேசி முடிச்சிட்டாரு. அது மட்டும் இல்லாம கூடவே அவர் இன்னொரு விஷயத்தையும் சொன்னாரு. இது தென் தமிழ்நாடு சார்ந்த விஷயம் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்தை சேர்ந்த இளைஞர்கள் கூட நான் பேசணும் அப்படின்னு நினைச்சேன். அதற்கு ஒரு தளம் தேவைப்பட்டுச்சு, அதுதான் இந்த பைசன். அதை எப்படி பேசுவது அப்படின்னு யோசிச்சு பார்க்கும்போதுதான் மனத்தி கணேசனுடைய நினைவுகள் வந்தது. சோ மனத்தி கணேசன் மூலியமா இந்த கதையை கொண்டு போய் கடத்தி அந்த இளைஞர்கள் மத்தியில ஒரு மாற்றத்தை உருவாக்கணும் அப்படின்னு நினைச்சேன். அதற்கான படம் தான் இந்த பைசன் அப்படின்னு குறிப்பிட்டாரு. தென் மாவட்ட இளைஞர்களுடைய கனவு, ஆசை, வலி, கோபம், தேடல் அப்படின்னு பல விஷயங்கள் அவங்களுக்குள்ள எழுந்திருக்கு. அந்த விஷயங்களை தான் நான் பேசணும்னு நினைச்சேன். அதன் ஒரு பகுதி தான் இந்த பைசன் திரைப்படம் அப்படின்னு குறிப்பிட்டாரு.
கூடவே ஏன் தென் மாவட்டங்கள் மீது ஒரு தேவையில்லாத பிம்பங்களை உருவாக்குறீங்க? தென் மாவட்டங்களிலிருந்து புறப்பட்டு வெற்றி பெற்றவர்களுடைய கதை நிறைய கொட்டி கிடக்கு. அதிலிருந்து ஒரு கதை தான் மனத்தி கணேசனுடைய கதை. இப்படி தென் மாவட்டங்கள்ல நிறைய நல்ல விஷயங்கள் இருக்குங்க, அதை பேசுங்க அப்படின்னு சொல்லி மாரி செல்வராஜ் தன்னுடைய பேட்டிய முடிச்சுக்கிட்டாரு. சரி மக்களே, பைசன் திரைப்படத்துடைய பாக்ஸ் ஆபீஸ் கலெக்ஷன் மற்றும் பைசன் திரைப்படம் மூலமா மாரி செல்வராஜ் சொல்ல நினைச்ச விஷயங்கள் என்ன அப்படிங்கறதெல்லாம் குறித்து உங்களுக்கு தகவல்கள் நான் கொண்டு வந்து சேர்த்திருக்கேன். இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நான் நம்புறேன். ஒருவேளை உங்களுக்கு நான் கொடுக்கிற இன்ஃபர்மேஷன் பிடிச்சிருந்ததுன்னா சப்போர்ட் பண்ணுங்க. மீண்டும் வேறொரு நிகழ்ச்சியில சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடை பெறுவது நான் உங்கள் அபராஜித்தன்.